ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல கருப்பு படத்தில் யூஸ் பண்ண லுக்ஸை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சீன், அதாவது சிங்கம் ரீஎன்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சீனுக்கு வந்து லுக்கு வந்து நம்ம சூர்யா சாரை போயிட்டு சேவ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சூர்யா சார் அவர்களும் நான் போயிட்டு சேவ் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ வந்ததுமே வந்து நிறைய ஓட்டு மிஸ் வைக்கணும், நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்களா. உடனே சூர்யா சார் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் படத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தாரு அப்படின்னு என்ன ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே இருந்தாரு, எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட அந்த படம் எடுத்து 10 வருஷம் ஆகும் சிங்கம் படம், பட் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் எந்த சேஞ்சுமே இல்ல, பாக்கிறதுக்கு அப்படியே இருந்தாரு, நாங்களும் அப்படியே வச்சு தான் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல 5-6 லுக் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 5-6 லுக்குமே வேற லெவலில் செதுக்கி இருந்தாரு. ஸோ அந்த வகையில் சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு சீன், அதாவது லாயரா வரும்போது ஒரு லுக் இருக்கும் நம்ம சூர்யா அவர்களுக்கு. ஸோ அந்த ஒரு லுக் வந்ததுன்னா நிறைய தடவை எடுத்து பார்த்தாங்க, பட் எதுவுமே செட் ஆகல. அப்படிங்கும்போது ஒரு வாட்டி நம்ம சூர்யா அவர்கள் செட்ல இருந்திருக்காரு. ஸோ குளிச்சு கிழிச்சிட்டு வந்துட்டு சிவி வச்சிருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சார் இதான் சார் லுக், இதை வச்சு எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரமா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு லுக் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா மற்ற லுக்ஸ் எல்லாம் ரொம்பவே மெனக்கெட்டு போட்டோம். ஸோ ஒவ்வொரு லுக்குக்கும் ஒவ்வொரு மேக்கப்புக்கும் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ ஒன்று போட்டு ஒன்று கலைச்சி ஒன்று பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. பட் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ அதனால தான் படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இது மட்டும் கிடையாது, இந்த ஒரு படம் வெற்றியானது எடுத்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்ட் விஷுவல் எடிட் பண்ண ஜி.கே. விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே நம்ம சூர்யா அவர்கள் கார் கிஃப்ட் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அபிஷியலா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேருக்குமே கார் கிஃப்ட் பண்ணிருக்காரு. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இதனால தான் தி ஒன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் தான். பொதுவாக ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுப்பாரு, பட் ப்ரொடியூசரே நம்ம சூர்யா அவர்கள் தான். ஸோ அதனால சூர்யா அவர்கள் வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ சூப்பர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தில் இருக்கிற நம்ம சூர்யாவோட லுக்ஸை பத்தி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.